ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் க்ளீன் பண்ணும்போது வயலட் பக்கெட்டில் வச்சுருக்க ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு பக்கெட்டில் வச்சுருக்க ஃபிஷ்ஷு, ரெட் பக்கெட்டில் வச்சுருக்க ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிக்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, வயலட் பக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் மேல், 2 பேண்டா மாலி ஃபீமேல் அண்ட் 1 சில்வர் மாலி ஃபீமேல். ஸோ இந்த 4 ஃபிஷ்ஷஸ் தான் காமிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, எந்த பக்கெட்டில் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, இந்த பக்கெட்டில் தான் இருந்துச்சு. ஸோ எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பக்கெட்டில் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் ஃபிஷ்ஷஸ்லாம் எந்த பக்கெட் வச்சுருந்தோமோ அதுலேருந்து கொஞ்சம் க்ரீனிஷ் வாட்டர் தூக்கி அதில் ஊற்றிக்கோங்க. ஃபார் டெம்பரேச்சர் ஃபார் ஃபிஷ், ஏன்னா புது வாட்டர் அப்படியே ஊற்றக்கூடாதுல்ல, ஸோ அதனால். ஸோ இப்போ நாங்கள் ஊற்றியாச்சு. அண்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா க்ரீனிஷ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கிட்டு போய் பிளான்ட்டுக்கு ஊற்றினீங்கன்னா பிளான்ட்டுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். இன்றைக்கி தான் பிளான்ட்டுக்கு நிறைய தண்ணி ஊற்றினேன் அப்படின்னு சொன்னால் வேண்டாம், தூக்கி போட்டுருங்க, தண்ணி ஊற்றிடுங்க. அதாவது க்ரீனிஷ் வாட்டர் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா கீழே ஊற்றிடுங்கன்னு சொல்ல வந்தேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த 2 பேண்டா மாலி வந்துட்டு ஒரு 3 to 3.5 years 4 years எனக்கு சரியாக தெரில, ஆனால் 3 to 4 yearsக்குள்ளார தான். ஸோ அப்படி இருக்கும் போதுட்டு நாங்கள் ஒரு 2 பேர் வாங்கினோம், பேண்டா மாலி பேர். அந்த பேர் வந்துட்டு ஒரு குட்டி போட்டுச்சு, அந்த குட்டி இன்னொரு குட்டி போட்டுச்சு. ஸோ அப்படி வந்து தான் இது. மாலி ஃபிஷ்ஷோட நார்மல் இயர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 years வரைக்கும் நல்லா வாழ முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு இதுங்க வந்துட்டு அப்படியே தாங்கிட்டு இருந்துச்சு, மற்றது எல்லாமே இறந்துச்சு. ஸோ இது மட்டும்தான் இருக்குது. நாங்கள் அந்த பேர் வந்துட்டு வாங்கிட்டு வரும்போதே ஒரு பேர் வந்துட்டு மூடி வைக்காமல் இருந்ததுனால அதை தண்ணியை மூடி வைக்காமல் இருந்திருந்தோம். அதனால் ஒரு பேர் எகிரி குச்சி இறந்து போச்சு. அண்ட் இதுங்களோட கிராண்ட் மதர்ஸ். ஸோ அது வந்து கிராண்ட் மதர் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிணத்துல அதுக்கு வந்துட்டு என்னமோ பூனையோ என்னமோ கீறி இறந்து போச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரா இதெல்லாம் தண்ணியும் ஊற்றிட்டு வந்ததுக்கப்புறம் நார்மல் வாட்டரை ஊற்றி கழுவி, அதோட ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்லாம் இருக்கும்ல, அதனால் கழுவி கீழே ஊற்றியாச்சு. ஸோ பிகினர்ஸ்க்கெலாம் இது நல்ல ஒரு லேர்னிங்காக இருக்கும், எப்படி ஃபிஷ் கழுவணுன்றது. இப்போ அந்த க்ரீனிஷ் வாட்டர் தூக்கி இதில் ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் வச்சு தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பிளாஸ்டிக் டைப்பில் ஒரு கண்ணாடி பாக்ஸு அதில் தான் வச்சு காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷஸ்லையே எந்த கலர் ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு இந்த ஈவன் 4 ஃபிஷ்ஷுமே எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். சரி வாங்க, நான் உங்களுக்கு அந்த பக்கெட் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதுதான் அது பக்கெட்டு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு லிக்விட் ஊற்றுறேன். நிறைய பேர் கல்லுப்பு வந்துட்டு போடுவாங்க, நம்ம வந்துட்டு இந்த லிக்விட் தான் ஊற்றிட்டுருக்கோம். மிஸ்டர் ஒயிட் ஆன்டி பேரசைட் அப்படின்ற லிக்விட் தான். இந்த மாதிரி அக்வாரியமில் பார்த்திங்கன்னா இந்த லிக்விடுன்னு சொல்லாமல் ஏகப்பட்ட லிக்விட் இருக்குது. இந்த லிக்விடும் இருக்குது, இந்த லிக்விடே நீங்கள் வாங்கலாம். ஆனால் இது அல்லாமலேயும் நிறையவே இருக்குது. நீங்கள் ஒரு அக்வாரியமுக்கு போய் மேபி இந்த லிக்விட் இல்லைன்னு சொன்னாங்கனாலோ, இல்லை வேறு லிக்விட் இல்லைன்னு சொன்னாங்கனாலோ இந்த லிக்விடை கண்டிப்பாக வாங்கலாம். இந்த லிக்விட் நல்லாயிருக்கும். சரி ஓகேங்களா? இதில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்துட்டு டெம்பரேச்சருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கவரில் வச்சுருக்கோம். சரி ஓகே. இந்த லிக்விட் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் கோல்டு ஃபிஷ்ஷுக்கு மட்டும்தான் ஊற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கோல்டு ஃபிஷ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, இந்த லிக்விட் ஊற்றியா என்னமோ அதுங்களுமே ஆக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதுங்களுக்கு எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த லிக்விடும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் மாலிக்கெலாம் நாங்கள் இந்த லிக்விட் ஊற்றுறது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மாலிஸ்க்கு இந்த லிக்விடே ஊற்றுறது இல்லைன்ற காரணத்தினால ஏன் என்னன்னு தெரில, அதுக்கு ஏதாவது நோய் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த லிக்விட் ஊற்றினதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் அதுங்களை டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லிக்விட் ஊற்றிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு லிக்விட் ஊற்றினதுக்கு பிறகு வந்துட்டு அது கொஞ்ச நேரம் மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை எடுத்து நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸை இதில் வந்துட்டு பொறுமையாக உள்ளார விட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் டெம்பரேச்சருக்கான நம்ம அலர்ட் பண்ணி வச்சாச்சு. நல்லா காமிக்கிற பாருங்கள். எப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்துட்டு ஒரு துணி காய போடுற கிளிப்பு தான் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஆரஞ்சு கலர் பக்கெட்டை நம்ம கழுவணும். ஸோ அது வந்துட்டு தண்ணி கொஞ்சம் மொள்ளும் போதே நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 கப்பீஸ் கிடச்சாச்சு. அடுத்து வலையில் மொள்ளும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு மாலி ப்ளஸ் கப்பீஸ், அதாவது பிளாக் கலர் ஃபீமேல் மாலி ப்ளஸ் கப்பீஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பெரிய கப்பி பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும், பெரிய கப்பி எல்லாமே பிடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆரஞ்சு மேல் மாலி மட்டும் நம்ம பிடிக்க வேண்டியது இருக்குது. பிடிச்சி காமிக்கிற பாருங்கள். இப்போ பாசியை கொஞ்சம் இருந்துச்சு, வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்துட்டு நாங்கள் அந்த ஆரஞ்சு மாலியை பிடிக்கிறோம் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஆரஞ்சு மாலியும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிடிக்கிறோம். இந்த ஆரஞ்சு மாலியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடம்புல வந்துட்டு லைட்டாக ஒயிட்டாக டாட் ஸ்பாட்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட கலரு தான். ஸோ வந்துட்டு
காமிக்கிற பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஆரஞ்சு மாலியுமே சரி. இந்த தொட்டியில் வந்துட்டு பிஃபோராக ஒரு 1 வீக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 5 டேஸ் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் கப்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி போட்டுச்சு. ஸோ அது வந்துட்டு எல்லா குட்டியுமே வெளில எடுத்தாச்சு. நம்ம ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஏன்னா 5 டேஸாக நம்ம அவ்வளோ ஒன்றும் சர்ச் பண்ணிலாம் எடுக்கலை. மேலாப்பில் இருந்த குட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி தான் எடுத்துருந்தோம். சரி வாங்க, இது எல்லாம் தான் திருப்பியும் வெயிலில் இதுங்களையும் வச்சு காமிச்சிட்ருக்குறேன் உங்களுக்கு. பார்த்துக்கோங்க. ஆரஞ்சு வந்துட்டு மேலுங்க, பிளாக் வந்துட்டு ஃபீமேல். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு டெம்பரேச்சர் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள் எப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் கவரில் வச்சாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. மெதுவாக நம்ம தண்ணிக்குள்ளார விடணும். இல்லை அப்படின்னா ஃபிஷ்ஷு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். எடுத்த உடனே நம்ம பாட்டுக்கு எடுத்து அது ஒரு சின்ன இதில் விட்டு அதுக்கப்புறம் தண்ணியோட டெம்பரேச்சர் மாறி அது ஒரு கவரில் விட்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு ப்ராசஸே அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போயிடும். ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சுருப்போம், அதுக்கப்புறம் சின்ன பாக்ஸில் வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கவரில் போட்டிருப்போம், டெம்பரேச்சர் விட்டுருப்போம். அதுக்கப்புறம் விடும்போது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ அதனால். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு பக்கெட்டில் காமிச்சிருந்தோம் பார்த்திங்களா, அதையும் தூக்கிட்டு வந்து இந்த கண்ணாடி பாக்ஸில் வச்சாச்சு. ஸோ உங்களுக்கு அந்த பெரிய மேல் மட்டும் லைட்டாக கலராக தெரியும் உங்களுக்கு. கப்பியில் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தா விசிபிளாலிட்டியாக இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். குட்டீஸ்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய கலர்லாம் இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபீமேலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கலர்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு இதுங்களுக்கும் கொஞ்சம் க்ரீனிஷ் வாட்டர் எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க, கூடவே சேர்த்து கொஞ்சம் பாசியோட. ஸோ இன்னும் கொஞ்சம் மொண்டு ஊற்றிக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பக்கெட்டில் வந்துட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் இருந்துச்சு பார்த்திங்களா, எவ்வளோ கலங்களாக டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் அப்படியே கீழே ஊற்றணும். சரி ஓகே, வலைய வச்சு ஊற்றுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஏதாவது குட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சொன்னேன். இந்த பக்கெட் ரொம்ப பெரிய பக்கெட் தாங்க. இதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியலாம், ஏன்னா நான் க்ளோஸ்அப் வச்சு காமிச்சிட்ருக்கேன். இந்த பாசிலாம் நான் உங்களுக்கு எடுத்து கூட காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பாசி கூட நீங்கள் போடலாம். ஃபிஷ்ஷஸ் இதையும் ஃபுட்டாக எடுத்துக்கும். கப்பிலாம் சொல்லவே வேண்டாம். பாசி வளர்ந்துருச்சுனாலே அதே ஃபுட்டாக எடுத்து கூட வளரும். ஆனால் நீங்கள் ஆக்டிவாக வளர்த்தணும்னா ஃபுட்டு போட்டு வளர்த்தணும். இருந்தாலும் இதுக்கு இந்த பாசியும் அதுங்க சாப்பிட்டுக்கும் ஓரளவுக்கு. ஆனால் ஃபுட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது, ஃபுட்டு நீங்கள் கொடுக்கணும். சரி ஓகே, நான் உங்களுக்கு இந்த பாசியெல்லாம் காமிச்சாச்சா. இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு, அதை காமிக்கிற பாருங்க. தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமே இவ்வளோ பாசி வந்துட்டு ஒட்டிகிட்டு தான் இருக்குது. இப்போ கீழே ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு உள்ளார அந்த பிறந்த குட்டின்னு சொன்னோம் பார்த்திங்களா, 5 டேஸ் குட்டி, 5 or 3 அது எனக்கு கரெக்டாக தெரில. அந்த குட்டி உள்ளார இருந்துச்சு. இதுக்கு தாங்க வலைய வச்சு எடுக்கணும்னு சொல்கிறது. இப்போ எல்லாம் பெரிய மீனாக தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வலைய வச்சு எடுக்காமல் விட்டோம். பார்த்தா உள்ளார குட்டி மீன் இருக்குன்றது எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. இது வந்துட்டு நல்லா இதுக்குள்ளார தான் இருந்துச்சு. இதுக்கு ஃபுட்டு கூட எடுத்துக்கிறது இல்லை, மேலே கூட வரதில்லை. கீழே போயிட்டு சாப்பாடு செட் ஆகுது பார்த்திங்களா, அதை ஏது எடுத்துக்குமோ இல்லை வந்துட்டு பாசி எடுத்துக்கிட்டு வளர்ந்துருக்கு. இப்போ இந்த குட்டியை தூக்கி ஒரு குட்டியான ஒரு இதில் வந்து வச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தா விசிபிளாக தெரியும். எவ்வளோ நாளாக இங்கே சர்வே பண்ணியிருக்கு பார்த்திங்களா. மாலியெல்லாம் எடுத்து சாப்பிடுன்னு நினச்சேன், ஆனால் இட்ஸ் ரியலி சர்வே விடுங்க. எப்படி சர்வே ஆச்சுன்னு தெரில. பட் ஓகே, மாலிலாம் சாப்பிடாது போல் இருக்குது, ஏதாவது ஒன்று சில தான் சாப்பிடும். ஸோ இதுங்களோட குட்டீஸ் இருக்கிற அதோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை காமிச்ச பார்த்திங்களா. ஸோ இப்போ இதையும் தூக்கி அப்படியே அதில் ஊற்றிட வேண்டியது தான். ஓகே, நான் ஊற்ற போகிறேன், பார்த்துக்கோங்க. இதையும் மெதுவாக தான் ஊற்றணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஊற்றக்கூடாது. இது கொஞ்சம் குட்டின்றதுனால இதை போகவே மாட்டேங்குதுன்றதுனால இப்போ அப்படியே ஊற்றியாச்சு. அதுவும் ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாக ஊற்றலைங்க, சும்மா எடுத்தவங்க ஊற்றணும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியில் விழுந்துடும். ரொம்ப மெதுவாக தான் ஊற்றினேன். ஸோ அடுத்து வந்துட்டு இதிலேருந்து இது பாசி தண்ணியெல்லாம் இதை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமேட்டு கிளியர் வாட்டரை ஊற்றி வச்சுருக்கோம் டெம்பரேச்சருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுங்களுக்கும் அந்த லிக்விட் ஊற்ற தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஊற்றி கொஞ்சம் டெம்பரேச்சர் விடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் பார்த்துக்கலாம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கொண்டு வந்து இப்போ நிழல வச்சு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதுலேயுமே உங்களுக்கு எந்த மாலி பிடிச்சிருக்கு, இல்லை கப்பி பிடிச்சிருக்கா, நீங்கள் மாலி வளர்த்துறீங்களா கப்பி வளர்த்துறீங்களா, இல்லை ரெண்டுமே வளர்த்துறீங்களா, என்ன கலர் மாலி வளர்த்துறீங்க, கப்பி வந்துட்டு ஃபேன்சி கப்பியா இல்லை வைல்டு கப்பியா அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் வைல்டு கப்பி மாதிரி தான் வரும்.
ஓகேங்களா. கலர் ஷேட்ஸ்லாம் இதுங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. டைல் ஷேடு மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படியாப்பட்ட கப்பீஸ் இதுங்கலாம் வந்துட்டு மேலுக்கு மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி சைட்லேருந்து பார்க்கும்போது உடம்புல கொஞ்சம் கலர் இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ஃபேன்சியாக வந்துட்டு மேலேருந்து பார்த்தாலும் கலர், கீழேருந்து பார்த்தாலும் கலர் அந்த மாதிரி இருக்காது. ஃபேன்சி கப்பிலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதுதாங்க அந்த குட்டிங்கெல்லாம். ஸோ இதில் விட்டதுக்கப்புறம் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸ் மூடி தான். இதுதான் அதுங்களோட கேப்பு. ஸோ அதை வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ மூடி வச்சாச்சா, கொஞ்சம் ஏர் கேப் இருக்கணும். அப்போ தான் ஃபிஷ்ஷஸால் ப்ரீத் பண்ண முடியும். வாட்டரில் தானே இருந்தாலும் அதை ப்ரீத் பண்ணும்ல. ஸோ அதனால் இப்போ தண்ணியில் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஊற்றியாச்சு. இப்போ பாதி தண்ணி ஃபில்லிங்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இந்த வாட்டர்லேயே நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றணும். சரி, ஓகே, ஊற்றிடலாம். நம்ம ஊற்றிட்டு காமிக்கிறோம். ஸோ இதுதாங்க நம்ம ஃபிஷ்ஷஸ். ஸோ இதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலுக்கு லைட்டாக தான் உடம்புல கலர் இருக்குது. பாருங்கள் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி. ஸோ ஓகே, தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு டெம்பரேச்சர் கவரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிடுவோம். பொறுமையாக ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் அவங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே. இப்போ வந்துட்டு ஊற்றியாச்சா, இப்போ ஊற்றினதுக்கப்புறம் இதையும் நம்ம கிளிப்பு போட்டு அங்கே வச்சிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். அண்ணன் பிடிச்சி காமிச்சிட்ருக்காங்க, நான் உங்களுக்கு பேசி டப் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஓகே, டெம்பரேச்சர் விட்டாச்சு. ஸோ டெம்பரேச்சர் வந்துட்டு வச்சா தான் ஃபிஷ்ஷுக்கும் நல்லது. ஸோ ஓகே, லிக்விட் ஊற்றிடலாம். நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய தொட்டிக்கு வந்துட்டு ஒரு 3 ட்ராப்ஸ் விடுறேன் தண்ணி. ஓகேங்களா, சாரி, லிக்விடு. ஓகே, நீங்கள் வந்துட்டு உங்களோடது ஃப்ரிட்ஜ் பாக்ஸா என்னென்னு பார்த்து விட்டுக்கோங்க. 3 ட்ராப்ஸு ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கே ஓகே தான். நான் இதுங்களுக்கு 3 ட்ராப்ஸ் விடுறேன். ஸோ கொஞ்சோண்டு பிளான்ட் இருக்குது. இது எதோட பிளான்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெட் பக்கெட்டில் ஒரே ஒரு ஃபீமேல் மாலி மட்டும் இருக்குங்க. ஸோ அதையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேல் கூடயும் ஒட்ட மாட்டேங்குது, ஃபீமேல் கூடயும் ஒட்ட மாட்டேங்குது. கப்பீஸ் கூட மட்டும்தான் ஓரளவுக்கு போட்டுட்டு இருந்துச்சுன்னு பார்த்தா அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு மேடம் வந்துட்டு செப்பரேட்டாக தான் வச்சுருக்கோம். அண்ட் வந்துட்டு இதுங்க வந்துட்டு கொஞ்சம் சைஸும் குட்டி தான். அது வந்துட்டு ஏன்னா அது ரியலியே ஒரு குட்டியான ஒரு மாலி தான். அது வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் பெருசாகலை, அடல்ட்டாலாம் ஆகலை. அதனால் நம்ம அப்படியே வச்சுருக்கோம். ஸோ அதனால் இப்போ வந்துட்டு இதுங்களோட டெம்பரேச்சர்லேருந்து இதை எடுத்து நம்ம மொல்லமாக விட்டுடலாம். மொல்ல விடுவோம். மெதுவாக இப்படி கொஞ்ச நேரம் வச்சுருந்து அந்த தண்ணி கொஞ்சமாக அந்த கவருக்குள்ளார போய் அதுங்க செப்பரேட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கரெக்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி விட்ட வேண்டியதுதான். சரி, ஓகே, விட்டாச்சு. பாருங்கள் இப்போ எப்படி சுற்றிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்துட்டு அந்த ரெட் பக்கெட்டில் இருந்ததோட தண்ணியும் கொஞ்சோன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்காச்சு, க்ரீன் வாட்டரு. ஸோ இதுதாங்க, இந்த மணி பிளான்ட்லேருந்து தான் நான் வந்துட்டு அறுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அறுத்து நான் அதுங்களுக்கு வந்து வச்சுருப்பேன். இதோட முனையில் வந்துட்டு கொஞ்சம் ஒல்லியாக செடி வளர்ந்துட்டு இருந்துச்சு, அதை தான் எடுத்து போடுவேன் இதுங்களுக்கு. இதுதாங்க அந்த ஃபீமேலு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவங்க தான் அந்த ஃபீமேல் மேடம். எப்படி முட்டி பார்க்குதுன்னு பாருங்கள். லைட்டாக தான் இப்போ முட்டிகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா முட்டும். இதுக்கு வந்துட்டு 2 கலரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 கண்ணும் 2 கலரில் இருக்கும். ஒரு கண்ணோட கலர் பிளாக் கலர்லேயும், ஒரு கண்ணோட கலர் வந்துட்டு ஒயிட் வித்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கருவிலின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து கிளியராக தெரியும். அதை நான் உங்களுக்கு முடிஞ்சால் காமிக்கிறேன். மேலேருந்து பார்க்கும் போதுமே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு கண்ணுக்கும் இடையில் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இதுங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் வாட்டரும் ஊற்றியாச்சு. அட் ஈவன் டைம் கொஞ்சம் வந்துட்டு நார்மல் வாட்டர் ஊற்றினதுக்கப்புறம் தான் க்ரீனிஷ் வாட்டர் ஊற்றினேன். ஸோ இதுக்கும் நம்ம லிக்விட்லாம் வந்துட்டு விடணும். நான் விட்றேன். ஊற்றி இப்போ கொஞ்சம் இது கல்லுலாம் போட்டுடலாம். நம்ம இதுக்கு மட்டும் கல் நாங்கள் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு நான் விசிபிளாகவே காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 2 சைடு ஒரு மாதிரி பிளான்டிஷ் மேட்டு மாதிரி போட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ பிளான்ட்டும் இதுக்கு நம்ம வந்து போடணும். ஓகேவா, போட்டுடலாம். லிக்விடை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு விடுறோம். பாருங்கள், இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளான்ட்டு போட்டுடலாம் நம்ம. ஓகேங்களா, பிளான்ட் வந்துட்டு போட்டுடலாம். பார்சிலாம் அதில் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி அதில் விட்டுடலாம். ஸோ பார்த்துக்கோங்க.
2 கலரும் 2 கலரில் டிஃப்ரென்ஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கலர் ஒரு மாதிரி இருக்கா, ஒரு கண்ணு கலர், இன்னொரு கண்ணு கலர் ஒரு மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ணு கலர் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கவருக்குள்ளே விட்டாச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம டெம்பரேச்சருக்கு வந்துட்டு விட்டுடலாம் அந்த பக்கெட்டில். பிளான்ட்டு போட்டதுக்கப்புறம் நாங்கள் லிக்விடும் ஊற்றிட்டோம். ஊற்றினதை வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணலை. இதுக்கு நாங்கள் 1 ட்ராப்ஸ் தான் ஊற்றணும், ரொம்ப சின்ன பக்கெட் தானேன்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி போடுற மீன் இருக்குது. அது குட்டி போட்டதை நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி பிறந்ததுக்கப்புறம் ஹிடன் ஆகிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளான்ட்டு, ஏகப்பட்ட கல், ஆல்கைன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். இது அந்த ரெட் பக்கெட்டோட கொஞ்சம் பெருசான ஒரு ஆரஞ்சு கலர் பக்கெட் தான். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி தொட்டி தாங்க. இதில் தான் ஃபஸ்ட்டு கோல்டு ஃபிஷ்ஷு, ஏஞ்சல், ஜீப்ரா, விடோன் பெட்ரா அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தோம். இந்த தொட்டி வந்துட்டு இப்போ உள்ளார ஒரே ஒரு சைக்கிளுக்கு தான் எனக்கு வேலை இருக்குது, அப்படியே வச்சுருக்கோம். இதில் எந்த ஃபிஷ்ஷஸுமே நாங்கள் விடலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய் பாய், டாட்டா.